சரி ஓகே. ஏய் சிங்கிள் ப்ரோ, சில் ப்ரோ. அவங்க பக்கத்துல அடிச்சிட்டு ஓடுனாங்க. நீங்க வந்து இதோட சோலி நல்லா மைல் 24 சரி சொல்லுங்க. ஆரம்ப ரெடியா இருக்காரு வர்றதுக்கு வர மாட்டேங்கிறது. அணியா சிங்கிள் ஓடுனாங்க ஸ்டார்டிங்ல. ஆமா. பேட்டிங் வேணும் கேட்டேன். இல்ல நானே இருக்கேன். சரி ஓகே நல்லா இருக்கு. கேட்டேன் சுபு ஆதியா ஃப்ரெண்ட்ல இருக்கீங்க யாருங்க இல்லை ஆட்டம் வருது. ஆனால் ஆட்டம் பரவாயில்ல. ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போட்டான். இன்னும் வந்திருக்கும் ஸ்கோர். லாஸ்ட் ஓவர் தான் சுபு அதாவது ஓ ஸ்பீடு இன்னும் தைரியமாக தான் கொஞ்சம் இதாகிட்டீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீடும் போ ரவி மைண்டா ஐயோ 24 ரன் தான் 6 வச்சிருக்கு தர போகிறேன் ஸ்பின். மூவி இது மேட்ச் மேட்ச் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்டென்ட் சரியா இல்லை. 3 ஓவர் போட்டான். அந்த லெக் பவுலிங் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓவர் கோபால் சிக்கன் மண்டே ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. 4 கொடுத்தனால டயர்ட் ஆயிட்டான். இருந்தாலும் பல போடுறேன்னு தான் சொன்னேன். கேட்டேன் என்னால முடியுமானே கேட்குறேன். இல்லை முடியும் நான் போடுறேன்னு. அது நாங்கள் ஆடும்போதுலாம் வெயில் இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு. நோ பால் வாங்கிக்க ஆனா நம்ம ஹைட் அடிப்பிட்டு போறீங்க. நீ அடிடா. நீ ஆடுங்க ஜாலியா ஆடுங்க. ஓடுங்க சீக்கிரம் ரன் அவுட் இருக்கு. என்ன கதை வச்சிட்டு இருக்கீங்க? தெரியல உங்களுக்கு அமிச்சதை கலாச்சிட்டு இருந்தோம் குரூப்ல. பொசிஷன்ல இருந்து ஆவி எல்லாருக்கும் ஆவி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாட் யூ மீன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால உங்க ஆமா அது வந்து எல்லாரும் நல்லா கேட்ச் பிடிச்சாங்க. தே டுக் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சித் ப்ரோக்கு அமிச்சு திஸ் இஸ் ட்ரூ. அவரு வேற சும்மா இல்ல காமெடி தான் பண்ணுவாங்க. நல்ல ஷாட். குட் ஷாட் போடுங்க பாப்போம். சூப்பர் ஓபி ஏடி பால் வருது அப்படியே. கரெக்டா வருது. நம்ம விஷ்ணு பவுலிங் போகிறானே. அதான் நீங்கள் இதுக்கப்புறம் இது வேணான்ட்டீங்களே. நீங்க இருந்தா கேட்ச் விட்டுருப்பீங்க அதுக்கே அப்படின்னு சொல்லி போட்டு தரேன். அவர் ஏஜே 1 மந்த்ல இருக்காரு. கண்டிஷா ஊதும் போது அந்த டைம் அடிக்க விடலான்னு இது வந்து போன வாரம் அந்த அவ்வளோதான். ஏன் நம்ம தான் இருக்கேன் பவுலர். ஒரு வாரம் ஃபுல்லா வாஸ் ஃபார் ரெட் பால் சொல்லி ஓட்டிட்டு இருந்தார்ல. சரி அதுக்கப்புறம் இவன் வேற ஸ்ரீராமன் நேம் பண்ணிட்டு இருந்தான். சரி நம்ம மெசேஜ் தட்டி விடுறேன். அவன் ஒரு நாள் கழிச்சு ஓகே அப்படின்னா சரிங்களா. சரி சரி அமிச்சதுக்கும் அமிச்சு அவ்வளோ இதாக சொல்கிறாங்க ரெட் பாலுக்கு. That I finalized on Monday itself. These guys had very, irritated me a lot அப்படின்னாரு. சரிங்களா. That's why mainly this AB அப்படின்னாரு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புரியல போலிங்க. வீடியோட அவ்வளவுதான் கீப் பண்ணி நான் வியூ ஒன்ஸ் தான் போட்டுட்டேன். இது எல்லாம் ஃபுல்லா கால் போட்டுலாம் சொல்லிட்டு டேய் இப்படியாடா சொல்லுவீங்க விட்டான் வரலன்ட்டு. உனக்கு நான் பிரைவேட்டா இருந்தது நீ எதுக்கு அங்க ஃபுல் அடிக்கலாம் பவர் அடிக்கலாம் சேட். கணேஷ் என்ன பேசிட்டே இருக்காரு. நேத்து பவர் பிளேல பவர் அடிக்கணும். அதான் சொன்னேன் நீங்க இல்ல கௌதம் தான் கொஞ்சம் பேசியிருப்பாரு பேசுங்க விடுன்னு. நான் இதுக்கு லாங்ல சொன்னேன் ப்ரோ விடுங்க ஃப்ரீயா விடுங்க. எங்க சானட் எங்க போடுறது பாத்து பாருங்க நீங்க விடுங்க ஃபீல் எங்க போடுங்க சொன்னேன். சேக்கேவா அந்த ஒரு 4 நாளுக்கு அமைதியா இருந்தாரு. அப்புறம் திருப்பி பேச ஆரம்பிச்சாரு. இல்ல அவர் டோர்னமென்ட் இருக்குன்னு சொன்னாரு. டோர்னமென்ட் இருக்குன்னு சொன்னாரு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சாட்டர்டே தான் வேற டோர்னமென்ட் சொன்னாங்க. நமக்கு ஃபைனல்ஸ் தான் சரி நம்ம எம்டிலே போடுறது. நான் பால் ஃபுல்லா ஆஃப்ல தான் போடுறேன். எனக்கு லெக் சைடுல போடுறது போன பால். நான் ரஃபி விந்தர்ரா அப்படினு சொன்னேன் நான். அங்க இருந்து கீப்பர் இல்ல எங்க இருங்க இவருக்கு ரவி வராதீங்க.
நாட் அவைலபிள். யார் எத்தனை கேட்டீங்க? I need to check what the status of the messages. அப்போ கலாய்ச்சல் பண்ணுங்க. நாலாம் போலடா. சாட்டர்டே மார்னிங் ஸ்லாட் இருக்கா? அச்சச்சோ. போட்டுருங்க 6 o'clock. வேரியேஷன் பாருங்க. கிரவுண்ட் தயவு செய்து வரலாம். Small variation. பார்த்து பண்ணிட்டு. சரி இந்த மாதிரி இங்க ஆடிட்டல. அடுத்த வாரம் அங்க போடுங்க. ரொட்டேஷன் நீங்களா அதெல்லாம் சரியா போச்சு. அதுல இன்னும் போட்டுருக்காங்க. ஷாட் பாய். அடுத்த வாரம் எங்களுக்கு போட்ட போல் இன்னும் போட்டுருக்காங்க பாருங்க. ஓகே. போன சண்டே நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் போட்டோம். இந்த ஸ்ரீராம் சண்டை போட்டு தானே மேட்ச் போட்டோம் போன சண்டே. அதுக்கு முன்னாடி தான் வந்து ஸோ அதனால ஆனா 10 மணிக்கு ஒரு டான்ஸ் போஸ்ட் பரவாயில்ல. உங்க டீம் தான் ப்ரோ குட் பண்ணிருக்காங்க. அது எங்க டீமே இல்ல அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு. சரி ஆனா டீ-ஷர்ட்ல டான்ஸ் போஸ்ட் போடுங்க. எப்படா பாட்டு பண்ணாம இருந்துச்சு? நான் சொல்லிருக்கேன். என்னவா பண்றோம்? எப்படியா? புக் பண்ணி கொடுத்தா அந்த அது மூலியமா இந்த வாரம் 10 மணிக்கு புக் பண்ணி கொடுங்க. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் புக் பண்ணி கொடுத்தா ஷாட்யா 6 மணி வேணான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. 6 மணி எல்லாம் ஃபுல்லா இருக்கும். 6 மணி கேன்சல் பண்ணி 10 மணிக்கு. இது கவுண்ட் யார் பரவாயில்ல அப்படிதான் கேம் ஆடுது. அப்படின்னு ஆமா. வெரி குட். இப்படியேமா வேணுமா இப்படிலாம் விடுறாரு கையை ஒரு மாதிரி. கொஞ்சம் ஸ்பின் ரிஸ்ட் ஸ்பீக்கர் போடுறாரு. ஆஃப் ஸ்பின் போடுறாரு. இல்ல யாருமே இல்ல கேட்டாங்க. பல விதங்கள் முத்தைய முரளி தான் மாதிரிலாம் போடுவோம். பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் முத்தைய முரளி தான். வெரி குட் ஷாட். அரமார் ஓடலாம் அரமார். இங்கே ஒரு அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் அவுட் ஆயிடுது. என்னஜி ஓடுது நீ அப்படின்னு எங்கி போய் சண்டை போட்டு எங்கி கம்மிட்டு இருக்கிறேன். வாயை விட்டே தான் இருக்கிறேன். அப்ப நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒன்று சொல்றாரு. நோ பால் அடிச்சுக்கோ வாங்கிங்க. டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா ஆடுங்க. அதுக்கு மிடில் ஆர்டர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படினா கேட்க மாட்டேங்குது. டாப் ஆர்டர் ஒண்ணும் பண்ணல. கேட்டா அவர் என்ன தோசை ஒரு குரு வந்தாரு. இவ்வளவு பிரச்சனை ஆடி போட்டு அடி வாங்கினோம். ஷாட்யா இன்னர் க்ளோ வேணும் கொடுங்கன்னா எதுவுமே இல்ல போல. சித் ப்ரோ தான் நிறைய ஓட டைம் நினைக்கிறேன். சித் ப்ரோ கௌதம் ப்ரோ டைம் டு சேஞ்ச் இது வாங்கிக்கோங்க. இந்த சைடு கஞ்சிச்சு. இல்ல இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு எனக்கு. அப்படியே A6 வந்தா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் 1300 ரூபாய் தான் அதிகம் அதோட. இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். இல்ல நான் பார்த்தேன் எனக்கு அந்த ஷூ வந்து எனக்கு இங்க போன் இது சோ எனக்கு வந்து இங்க குஷன் வருது சரிங்களா அதனால எனக்கு அது போன் தேய்கிறது இல்ல. நம்ம சாட் ஜிபிடி தம்பி தான் சொல்லுச்சு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் என்ன ஷூ ஃபார் அது ஏதோ ஹாக்லூன் டிஃபார்மிட்டி அப்படின்வாங்க ஃபார் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஷூ ஜெல் கவர் ஜெல் பீக் 2 அப்படினு சரி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம A6ல ஃபர்ஸ்ட் ஏசி வாங்குற அப்படியே சார்ஜ் பண்ணிட்டு சும்மா வாங்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஏசி வாங்கியிருக்கேன் இத பத்தி இந்த ஏசி வாங்க எந்த ஏசி வாங்கலாம் அப்படின்னு நீ வாங்கிட்ட மனசு கஷ்டப்படுது இல்ல நான் வாங்குனேனே சொல்லல சும்மா எது பெஸ்ட் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அது ரூம் சைஸ் எல்லாம் கேட்டுச்சு அதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் போட்டுட்டு நான் வந்து ஓஜென்டல் ரெடி பண்ணேன் ஓஜென்டல் வந்து இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து சரியில்லை இட் இஸ் நாட் முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்லாம் படிச்சு அப்போ எது யூ கேன் கோ ஃபார் மிட்சுபிஷி அப்படி அதெல்லாம் வாங்கியிருக்கேன் பரவாயில்ல அவர்கிட்ட மறுபடியும் பேசியிருக்கேன் ஏதோ ஒரு இது கேட்டுருக்கேன் டேரக்டர்கிட்ட பேசுறேன் அப்புறம் நம்ம இந்தியன் மேக் ப்ளூ ஸ்டார் அது வந்து தேர்டு நான் கீழே இருக்க ஆளுக்கு வோல்டாஸ் தான் வாங்கினேன் 5 ஸ்டார் தான் வாங்கினேன் அது கொஞ்சம் ஹால் பெரிய ஹாலு நான் கேட்டேன் 210 வாங்கணுமா பவரா அடிங்க கவர்ல இருந்து இப்படி புஷ்தான் பவர்ஃபுல்லா அடிச்சிருந்தாங்க கையில இங்க கரெக்டா சொல்லுங்க ஏன்னா மேபி இங்க வந்து இப்படி புஷ்தான் வீடா அதான் மெயின் மாதிரி கரெக்டா புடிச்சா வீடியா சுப்பு செம்ம ஸ்பீடு கை வெயிச்சு சரியா பட பண்ணிக்கோ நல்ல கேஸ் அதுக்கு எந்த யூனிட்ல இருக்கீங்க நீங்க ஸ்டேட் பேங்க் லாங் அவர் இன்ஃபோசிஸ்னால அவர் இன்ஃபோசிஸ் சிப்பு ஓ என்ன இன்ஃபோசிஸ்னாரா ஓ சோ நான் நல்லா இன்ஃபோசிஸ்னாரே ஓ பவரா அடி பவரா செம்ம ஷாட் பவர் இது எந்த பவர் பவர்லாம் இல்ல எலிவேஷன் பதிலா இன்னும் கொஞ்சம் சூப்பர் டைமிங் அது எப்படி கொஞ்சம் கேப் அடிச்சு சார்
அவர் பந்தை பிடிக்கவே பந்து தான் ஆடி பிடிக்கிறது. ஆடி நின்று அப்படியே கீழே பண்ணல அம்ஜா ஃபீல் வருது எனக்கு. கோயில்ல விளையாடுற நேரம் உட்கார்ந்துட்டு நல்லா விளையாடிட்டு உட்கார்ந்துட்டு சுடுறதுன்னு தெரியல. அப்படியே சூடாக நல்ல என்ன பிளாக் ஆசஸ் போட்டுருக்கீங்க. ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் விக்கெட் ரொம்ப நாளா ஜெயிக்கவே இல்லையா? கடைசியா நாங்க எல்லா கண்டிகளும் ஜெயிச்சோமே. நானும் அது black ashes இல்ல. நீங்களும் வைக்க ஓகே. பிளாக் கேஷஸா போய் வின் பண்றது இல்ல இல்ல அது அவங்க முதல்ல வின் பண்ணாங்க. இந்த விமான் கிரவுண்ட் அங்கெல்லாம் வந்து அக்டிவேஷன்லாம் அடிச்சிட்டு இருந்தோம். அதுல எல்லாமே சோத்தாங்க. இல்ல ஒரு ஸ்ரீராம் ஒரு 79ல அடிச்சான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மேட்ச். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆமா That's good. Going good. சிக்ஸ்ல எதிர்பார்த்தேன். ஓடலாம் வெரி குட் ஆரம்பா. பால் வாட்ச் பண்ணுவீங்க. நான் என்னோட வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் நினைக்கல பிடிச்சிருவோம். ராமோன் பைக் இல்ல அதுவும் அவரு பிடிக்கல. அதுவா வந்து பிடிச்சது பாலா லபுக்குன்னு நல்லா லட்டு மாதிரி உண்டு. நல்லா அடிச்சான். சூழ்நிலை ஹெல்மெட் யாருது? ஈரமா இருக்கும் பாத்துக்கங்க. ஓகேண்ணா ரொம்ப தண்ணி இருக்கா? அது போட்டு கீழே போட்டு பேக் மேம் சீ பாலா போறீங்க. பாட்டி நீங்க போறீங்களா? சாய் நீங்க போறீங்களா? சித்துவா கோபியா? கோபி ரொட்டேட் பண்ணுங்க. கொஞ்சம் உள்ள ஆடுங்க, ரொட்டேட் பண்ணி ஆடுங்க, ஜாலியா ஃப்ரீயா ஆடுங்க. போல்டு அவரே ஆஃப் அடிக்காம இப்படி போயிட்டார். கொஞ்சம் தண்ணி தண்ணி. பரவாயில்ல ஆராம். ரொம்ப ஹார்டா போயிட்டீங்க. கண்ணு மூடி சுத்திட்டு அதான் நீங்க ஆஃப்ல அடிச்சிட்டீங்கன்னா கூட உங்க ஷாட் நார்மல் ஷாட் அடிச்சிருந்தாங்க நல்லா போயிடும். ஹார்டா போயிடும். நம்ம இந்த டீமோட ஆடி இருக்குமா? போன வாரம் நீங்களும் ராமோன் ஆடினீங்களே இதே எம்டிபி கிரவுண்ட்ல. ராமோன் 50 அடிச்சான். நீங்க ஒரு 30 அடிச்சீங்களே. இந்த டீமோட விளையாண்டீங்க. யா அப்பதான் அன்பு வந்து அகிலேஷ்க்கு 23வது ஓவர் கொடுத்து நீங்க இங்க மைண்ட் ப்ரோ கைட்டீங்க. நான் சாப்பாடு வாங்க போயிட்டேன் தெரியுங்களா? எல்லாம் வெளியே வந்து கத்துறாங்க. மாணிக்கு ஒரே கொடுக்கல சரிங்களா? அகிலேஷ்க்கு 23வது ஓவர் கொடுக்குறாரு. கேட்டா லெஃப்ட் ஹேண்டர்